தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்டர்வியூ 9வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. 9வது நாள் கவுன்சிலிங் முடிவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக பிசி கேட்டகரிக்கு மட்டும் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எம்பிசி, இப்படி ஒவ்வொரு கேட்டகரியும் தனித்தனியாக வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் 9வது நாள் கவுன்சிலிங் முடிவில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இன்னும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற வீடியோவும், எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க 9வது நாள் கவுன்சிலிங்கில் அப்படி ஒரு வீடியோவும் அப்டேட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்க போய் பார்த்துக்குங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள லைக் பட்டனே ஒரு தட்டி விட்டுருங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரிக்கு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பிஎஸ்டிஎம், அதாவது பிசி ஜென்ரல் விடோ உமன், ரெண்டும் பார்த்திங்கன்னா எல்லாம் முடிஞ்சு வச்சு. பிசி கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சு வச்சு. இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா நான் பிஎஸ்டிஎம் தவிர்த்துட்டு மற்ற எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிஎஸ்டிஎம் மட்டும்தான் பார்க்க போகிறோம். மற்ற கேட்டகரி மற்ற இதெல்லாம் இருக்கவங்க நீங்கள் பார்த்துக்குங்க. நான் பையை ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகிறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? பார்த்திங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் இன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி டிபார்ட்மெண்ட், இது பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம்க்கு இல்லை. ஓகேங்களா? இது கிடச்சின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஏன்டா இது பார்த்திங்கன்னா ஒரு குரூப் 2 கேடர் போஸ்ட்டு. ஏற்கனவே குரூப் 2ல் இருந்துச்சு, இப்போ நான் இன்ட்ரி கொண்டு வந்திருக்காங்க. சம்பளம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்கிறதோட இதுக்கு சம்பளம் அதிகம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இன் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட், இது பார்த்திங்கன்னா ஜென்ரலில் இன்னும் ஃபுல்லாகாமல் இருக்குது. நான் பிஎஸ்டிஎம்மில் ஜென்ரலில் ஃபுல்லாகாமே இருக்குது. இந்த 121 இருக்குது. பிசி உமனில் பார்த்திங்கன்னா ஒரு 50 இருக்குது. ஏன் சார் இது ஃபுல்லாகாமல் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது இதுக்கு தனி குவாலிஃபிகேஷன், அதாவது பிகாம் முடிச்சிருக்கணும், பிசிஎம் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? இது சம்மந்தமாக நம்ம ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஜேசிஏ பற்றி ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். உங்களுக்கு அதை பற்றி தெரியும்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது. ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம்க்கு எவ்வளோ ஒதுக்கிருக்காங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 32, உமன் பிஎஸ்டிஎம்க்கு ஒரு 13 இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆடிட் அசிஸ்டன்ட் இந்த ஆடிட் அக்கௌண்ட்ஸ் பிரான்ச் ஆஃப் ஹைவே டிபார்ட்மெண்ட், இது ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. சிவில் சப்ளைஸ், அது பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் மட்டும் 2 இருக்குங்க. இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. மற்றது ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்குங்க கொஞ்சம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அதே மாதிரி கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. கூடலூர் உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கரூரில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. நாகப்பட்டினம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. நீலகிரி 1 ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. திருவள்ளுவர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. திருவாரூர் ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. திருச்சிராப்பள்ளி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வேலூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. விருதுநகர் பார்த்திங்கன்னா உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதோட ரெவன்யூ முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அண்டு ட்ரெஸரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், இது பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 19, உமன் பிஎஸ்டிஎம் ஒரு 8 இருக்குங்க. ஓகேங்களா? இது நான் கடைசியாக சொல்லிடுறேன். எந்தெந்த டிபார்ட்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு போகிறவங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்கனவே போனவங்க எடுத்திருக்காங்க. அதாவது பிஎஸ்டிஎம்மும் அதாவது என்னன்னா பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி போய் எடுத்துட்டாங்க, பாதி பேர் எடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இனிமேல் போகிறவங்க எது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுக்கலாம் அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகேங்களா? இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் அதர் தன் லா அண்டு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், இது பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 5, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. அதுக்கடுத்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 4, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெவன்யூவில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. திருப்பூரில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அடுத்து பிரிசன்ஸ் அண்ட் குவாரண்டைன் சர்வீஸ் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. இந்த பிரிசன்ஸ் அண்ட் குவாரண்டைன் தாங்க பிசி எம்பிசி ஜென்ரலில் பார்த்திங்கன்னா கடைசியாக ஃபுல்லாக டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டாக தான் இன்றைக்கி இருந்துச்சு. இப்போ இருந்துச்சு குரூப் 2 கேடரில். குரூப் 2 நான் என்ட்ரியில் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் தான் கடைசியாக ஃபுல்லாச்சு. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 8, உமன் பிஎஸ்டிஎம் 3 போட்டிருக்குங்க.
ஓகேங்களா. அதுக்கடுத்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் பாருங்கள். ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 19, உமன் பிஎஸ்டிஎம் 8 இருக்குங்க. அதுக்கடுத்து டிரான்ஸ்போர்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 5, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குங்க. அடுத்து ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அரியலூரில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. கிருஷ்ணகிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. திருவள்ளுவர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. விருதுநகர் உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அதுக்கடுத்து சென்னையில் உள்ள ஆர்டி டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃபீஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. டெக்னிக்கல் எஜுகேஷன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. லேபர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ட்ரைனிங் விங்கில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 6, உமன் பிஎஸ்டிஎம் 3 இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹைவே டிபார்ட்மெண்ட் ஹைவேட்டில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 7, உமன் பிஎஸ்டிஎம் 3 இருக்குது. இந்து சமய அறநிலையத்துறை ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 7, உமன் பிஎஸ்டிஎம் 4 இருக்குங்க. என்சிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. ஸ்கூல் எஜுகேஷன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 17, உமன் பிஎஸ்டிஎம் 6 இருக்குங்க. அதுக்கடுத்து சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்டு ஸ்பெஷல் சர்வீஸ் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. ஃபாரஸ்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அர்பன் லேண்ட் டேக்ஸ் அண்ட் லேண்ட் சீலிங் உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அதுக்கடுத்து ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெவன்யூவில் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ராணிப்பேட்டில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. திருப்பத்தூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. மயிலாடுதுறை ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா எல்லாம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஏன்டா உமன் பிஎஸ்டிஎம் மேக்ஸிமம் எடுத்துட்டாங்க போல். இது திருப்பத்தூர் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. செங்கல்பட்டு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. கள்ளக்குறிச்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் அது பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 175 ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இருக்குது. 71 உமன் பிஎஸ்டிஎம் இருக்குது. ஓகேங்களா. மற்றது நீங்கள் பார்த்துங்க. எக்ஸர்வீஸ்மேனு விடோ எல்லாமே நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா. ஓகே. இதில் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் வந்து இன்னும் மண்டே போகிறவங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாங்களாம். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா சீனியர் இந்த ஃபஸ்ட்டு இது கொடுத்தேன். அது உங்கள் இந்த இதில் போஸ்ட் இல்லை. ஓகேங்களா. போஸ்ட் இல்லை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ரெவன்யூ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ரெவன்யூ ஆர்ஐ சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அதே அசிஸ்டன்ட் இருந்து இங்கே ஆர்ஐன்னுவாங்க. ஓகேங்களா. ரெவன்யூவில் கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டி கொடுக்கலாம் அல்லது ட்ரெஸரி. ஓகேங்களா. ட்ரெஸரி கொடுக்கலாம். உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சு வச்சோல, ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் எடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஏன்டா இதுக்கு முன்னாடி வந்து போயிருக்காங்க பிஎஸ்டிஎம் வந்து நார்மல் கேண்டிடேட்ஸ் வந்து போயிருக்காங்க பார்த்தீங்களா. அதில் வந்து அவங்க பிஎஸ்டிஎம் வச்சதுனால முன்னாடி ரேங்க் மார்க் கூடனால அவங்க முன்னாடி போயிருப்பாங்க. அவங்க பிஎஸ்டிஎம்மில் எடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சு அடுத்து டிரான்ஸ்போர்ட் கொடுக்கலாம். ஓகேங்களா. டிரான்ஸ்போர்ட் இருந்துச்சு. லேபர் டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. ஓகேங்களா. இந்த மாதிரி வரிசையாக கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. ஓகே. நன்றி. வணக்கம்.